வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நின்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஜூலை 24ஆம் தேதி ஐநா மன்றம் ஒரு முக்கியமான தினமாக அங்கீகரித்திருக்கிறது. அதாவது இன்டர்நேஷ்னல் செல்ஃப் கேர் டே. இதை தமிழில் எப்படி சொல்ல வேண்டும் என்றால் உலக சுய பராமரிப்பு நாள் என்று சொல்லலாம். செல்ஃப் கேர் என்றால் என்ன, ஏன் இதற்கு ஒரு தினம்? 2011ஆம் ஆண்டு இன்டர்நேஷ்னல் செல்ஃப் கேர் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு தன்னார்வ அமைப்பு இந்த நாளை இது போன்ற செல்ஃப் கேர் டேயாக அறிவிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்து பின்னர் அது ஐநா மன்றத்தினாலும் ஏற்கப்பட்டது. இந்த செல்ஃப் கேர் என்பது நம் அனைவருடைய அடிப்படையான ஒரு தேவை என்று நாம் சொல்லலாம். எப்படி என்று சொன்னால், நாம் வாழ்கிறோம், யாருக்காக வாழ்கிறோம் என்பது மிக முக்கியமான கேள்வி. நம்முடைய வாழ்வின் பெரும்பகுதி என்பது அது பிறருக்கான வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது. குடும்பம் அல்லது நாம் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்புகள், மனிதர்கள், இவர்களுக்காகத்தான் நம்முடைய வாழ்வினுடைய பெரும்பகுதி இருக்கிறது. அது தவிர்க்க முடியாத ஒரு சமூக நியதியாகவும் இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் அதே சமயத்தில் நாம் பிறருக்காக வாழ வேண்டும் என்றாலும் கூட நாம் நமக்காகவும் நம்மை கவனித்து கொள்ளவும் நாம் வாழ்ந்தால்தான் அது உண்மையிலேயே நமக்கும் சமூகத்திற்கும் நம்மை சார்ந்திருக்கும் அல்லது நாம் சார்ந்திருக்கும் பிறருக்கும் தகுந்த ஒரு வாழ்வாக இருக்கும். இதிலே மிக முக்கியமான 3 அம்சங்களை இந்த செல்ஃப் கேர் என்பதில் சொல்கிறார்கள். ஒன்று, உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம் என்று வருகிற போது உடல் பயிற்சிகளை மேற்கொள்ளுதல், சரியான உணவை எடுத்துக்கொள்ளுதல், சரியான உறக்கம், மருத்துவம் சார்ந்த விஷயங்களை கவனித்து கொள்ளுதல், இப்படியாக பல விஷயங்களை குறிப்பிடுகிறார். நம்மை சுத்தமாக ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது, இதற்கான வழிமுறைகள். இந்த உடல் ஆரோக்கியத்திலிருந்து தான் எல்லாமே தொடங்குகிறது. நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை நாம் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும், யாரும் அதை உருவாக்கி தரமாட்டார்கள். 2வது விஷயம், மன ஆரோக்கியம். நிறைய பேருக்கு இந்த மன ஆரோக்கியம் என்பது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. அதாவது தங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, அது மிக எளிய பிரச்சனைகளாக இருந்தாலும் கூட அதற்கான தீர்வுகளை நாமே தேட முடியும் அல்லது உரிய உதவிகளை எடுத்துக்கொள்ள முடியும் என்பதை ஒவ்வொருவரும் நம்ப வேண்டும். ஏனென்றால் நம் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், பயங்கள் என்பது நாம் வெளியே இருந்து விலகி நின்று பார்த்தால் அவை ஒன்றுமே இல்லாதவை என்பது நமக்கு நன்றாக தெரியும். பல சிறிய விஷயங்கள் கூட நம்முடைய உணர்ச்சி ரீதியான ஒரு மன அமைப்பின் காரணமாக பிரம்மாண்டமாக தோன்றுவது உண்டு. நம்முடைய மன அமைப்பை ஒழுங்குபடுத்திக் கொள்வது என்பதில் இந்த மிக மிக முக்கியமான விஷயம் இந்த மன ஆரோக்கியம். 3வதாக உணர்வு ஆரோக்கியம். அதாவது இந்த எமோஷனல் ஹெல்த் என்று சொல்கிற போது நம்முடைய உறவுகள், அதாவது அதை நாம் குடும்பத்தினரிடம் எத்தகைய உணர்வுகளை மேற்கொள்கிறோம் அல்லது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மிக நெருக்கமானவர்களிடம் நாம் எத்தகைய ஒரு உணர்வு ரீதியான பிணைப்புகளை கொண்டிருக்கிறோம். பல சமயங்களில் ஒரு வீட்டில் வசித்தால் கூட தனித்தனி மனிதர்களாகத்தான் பெரும்பாலானோர் வசிக்கிறார்கள். யாரும் யாரிடமும் பேசிக்கொள்வது கூட இல்லை என்கிற நிலை பல குடும்பங்களில் இருக்கிறது. இது நம்முடைய உணர்வு நிலையை மிக மோசமாக பாதிக்கிறது. இந்த 3ஐயும் சரியாக செய்தால், அதாவது உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், உணர்வு ஆரோக்கியம், இந்த 3ஐயும் சரியாக செய்தால் நம்முடைய குடும்ப உறவுகள், பணியிடங்களில் இருக்கக்கூடிய உறவுகள், நண்பர்களோடு இருக்கக்கூடிய உறவுகள், சமூக உறவுகள், இது எல்லாமே மிக செழுமையடையும், மேம்படும் என்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது செல்ஃப் கேர், அதாவது தன்னைத்தானே கவனித்து கொள்வது என்பது நம்முடைய வாழ்வியலினுடைய முதன்மையான நோக்கங்களில் ஒன்றாக இருக்கும். தன்னை சரியாக கவனித்துக் கொள்கிறவர்களே பிறரையும் கவனித்துக் கொள்ள முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். திருக்குறள் மிகப்பெரிய தத்துவங்களை, வாழ்வியல் கருத்துக்களை சொல்லியிருக்கின்றன என்று தான் நாம் கருதுகிறோம். அது உண்மை. மிகப்பெரிய தத்துவங்களை மட்டும்தான் என்றல்ல, வாழ்வுக்கு தேவையான மிக சின்ன சின்ன நுட்பமான செயல்களை கூட திருக்குறள் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. ஒரு குறளை நாம் பார்க்கலாம். ஒல்லும் கருமம் உடற்றுபவர் கேண்மை சொல்லாடார் சோரவிடல் என்பது தீ நட்பு என்கிற அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கிற குறள். இந்த நட்பு பற்றித்தான் வள்ளுவர் கூடுதலாக சொல்லியிருக்கிறார். நாம் அறிந்தவரையில் நட்புக்கும் சொல் வன்மைக்கும் தான் கூடுதல் அதிகாரங்கள் குறளில் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. நட்பு என்பது நட்பு, நட்பு ஆராய்தல், பழைமை, தீ நட்பு, கூடா நட்பு என்று
உடன்பாடாகவும் எதிர்மறையாகவும் 5 அதிகாரங்கள் 50 குறட்பாக்களை நட்புக்காக மட்டுமே வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அதிலே இந்த தீ நட்பு பற்றி சொல்லுகிற போது அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை தாண்டி அவர்களை எப்படி நாம் விலகி கொள்ள வேண்டும் அல்லது அவர்களை எப்படி விலக்க வேண்டும் என்பதை மிக சின்ன ஒரு செயலை நுட்பமாக வள்ளுவர் சொல்லித் தருகிற குறள் இது. அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஒல்லும் கருமம் உடற்றுபவர் என்கிறார். அதாவது ஒரு பணி ஏறத்தாழ முடிய போகிறது, முடிந்து விடக்கூடிய பணி அது. அதை கூட கெடுத்து விடுகிறவர்கள் இருப்பார்கள். முடியாத செயலுக்கு உதவி செய்யாமல் இருக்கலாம். மிக இயல்பாக ஒல்லும் கருமம், முடியக்கூடிய ஒரு செயல், கருமம் செயல் இருக்கிறதே, அதை உடற்றுபவர், அதை கெடுத்து விடுகிறவர்களின் கேண்மை நட்பு, அப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள். அதைத்தான் தீ நட்பு என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அதை எப்படி அவனை அதிலிருந்து விலக்க வேண்டும், நம் நட்பை எப்படி விலக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற அந்த இடம்தான் நுட்பமானது. அவர் என்ன சொல்லுகிறார், நீ இப்படியெல்லாம் செய்கிறாய், எனவே இதற்கு கேடு விளைவிக்கிறாய், இது ஏறத்தாழ முடிந்துவிட்ட ஒன்று, எனவே உனக்கும் எனக்கும் தொடர்பில்லை என்று வெளிப்படையாக சொல்லி வெட்டி விடாதீர்கள், அவன் மேலும் கெடுதல் செய்வான். சில பேரிடத்திலே நமக்குள் இனி ஒத்து வராது என்று சொல்லி விலகி கொள்ளலாம். ஆனால் சிலரிடத்திலே அதையும் நுட்பமாக செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். சொல்லாடார் சோரவிடல், அவனுக்கு தெரியாமலேயே அவன் நட்பை விலக்கி விடு என்கிறார். இதுதான் படிக்கிற போது வியப்பாக இருந்த ஒரு செய்தி. வள்ளுவர் இப்படியெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் என்று தோன்றிற்று. சொல்லாடார், அதை பற்றி பேச வேண்டாம், அவனிடத்தில் விவாதிக்க வேண்டாம், இனி நமக்குள் உறவு வேண்டாம் என்பதையெல்லாம் கூற வேண்டாம். ஏனென்றால் அவன் உடன் இருக்கிறான், முடிய போகிற ஒரு பணியை கூட முடிக்க விடாமல் கெடுக்கிறான் என்றால் மிக ஆபத்தானவன். அவனிடத்தில் நம் கருத்துக்களை வெளிப்படையாக சொன்னால் அது மேலும் கேட்டில்தான் முடியுமே தவிர நமக்கு நன்மை விளைவிக்காது. சரி என்று கேட்டுக்கொள்ளுங்கள், நல்லது, பார்க்கலாம் என்று சொல்லுங்கள். அவனுக்கு தெரியாமலேயே அவனுடைய நட்பை வெட்டிவிட வேண்டும் என்று தந்திரமாகவும் வாழ்வில் நடக்க வேண்டும் என்று குறள் சொல்லித் தருகிற இடம் இது. எல்லா நேரங்களிலும் நேர்மையாக நெஞ்சுயர்த்தித்தான் எதையும் கூற வேண்டும் என்று சொல்லுகிற வள்ளுவர் இந்த இடத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால், சொல்லாடார், நீங்கள் அதை பற்றி அதிகம் பேச வேண்டாம், பேசுவதால் பயனில்லை. இயல்பாக கிராமத்திலே சொல்லுவார்கள், காரியம் பெரிதா வீரியம் பெரிதா என்று கேட்பார்கள். ஒரு செயலை முடிக்க வேண்டும், நான் வீரன் என்று பேசி அதை கெடுத்து விடுவதை விட சத்தம் போடாமல் அந்த செயலை செய்து முடித்து விடுவது தான் புத்திசாலித்தனம். வீரியத்தை விட காரியம் முக்கியமானது என்பது போல வள்ளுவர் சொல்லித் தருகிறார். இவரிடத்திலே நீங்கள் வெளிப்படையாக பேசினால் அது வீரியமாக இருக்கும், ஆனால் காரியம் கைகூடாது, அது பயன் தராது. ஏனெனில் அவன் உங்களோடு இருந்து கொண்டே முடிக்கிற பணியை கூட முடிக்க விடாமல் செய்கிறான் என்றால் சொல்லாடார் சோரவிடல். மிக அமைதியாக எதையும் பேசாமல் அதே நேரத்தில் அவனுடைய தொடர்பு அருந்து கொண்டிருக்கிறது என்பதை அவனுக்கே தெரியாமல் அந்த உறவை அறுத்து விடுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிற வள்ளுவரை பார்க்கிற போது ஒரு பெற்றோர் பிள்ளைக்கு சொல்லித் தருகிற மாதிரி, ஒரு நல்ல ஆசிரியர் மாணவருக்கு சொல்லித் தருகிற மாதிரி வாழ்வியல் சிந்தனைகளை, வாழ்க்கையின் நடைமுறை செயல்பாடுகளை திருக்குறள் சொல்லித் தருகிறது என்பது நமக்கு புரிகிறது. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான எழுத்தாளர் எழுதிய ஒரு நல்ல புத்தகத்தினுடைய தகவல்கள் பற்றி பார்க்க போகிறோம். டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும், அதாவது சமீப காலங்களில், சமீப காலம்னா ஒரு 20 ஆண்டுகள் இடைவெளியில் மிகப்பெரிய தன்முனைப்பு பேச்சாளராக அறியப்பட்டவர் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், அமெரிக்கர். இவர் எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம் 1997 வெளிவந்த புத்தகமாக இருந்தால் கூட நம்ம 23-24 ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் பார்க்குறப்ப கூட புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கும் பயன்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம், மிக அதிக விற்பனையான புத்தகம். அந்த புத்தகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப அழுத்துக்காதீங்க அப்படின்றதான் சொல்கிற விஷயம். அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய இலக்கை அடைகிற போது நிறைய மெனக்கெட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வளர்த்துக்கலாம் செய்யாதீங்க, ரிலாக்ஸாக இலக்கை அடைங்க அப்படின்றதான் அந்த புத்தகத்துடைய சாராம்சம். இது மக்களுக்கு நிறைய பிடிச்சி போச்சு இந்த புத்தகம். அதனால் 135 நாடுகளில் அந்த புக்கு விற்றுட்ருக்கு, 31 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு.
நியூயார்க் பெஸ்ட் செல்லிங் லிஸ்ட்டில் 2 வருஷம் முதல் இடத்துல இருந்தது. அந்தளவுக்கு புகழ்பெற்ற புத்தகம் டோன்ட் ஸ்வெட் தி ஸ்மால் ஸ்டஃப். அதாவது அதுவரை வந்த புத்தகங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இலக்கை அடையணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா கடுமையாக உழைக்கணும், மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சித்தாந்தத்தை போட்டு உடச்சிட்டு டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் என்ன சொல்கிறாரு, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடையலாம்ப்பா, இலக்கை அடைவது என்பது அவசியம்தான், மெனக்கட்டுக்க வேண்டியதில்லை, ரிலாக்ஸ்டாக பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இலக்கை அடையலாம், அதுக்கு நான் வழி காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் வந்து ரொம்ப ஒரு எளிமையான நடையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய புத்தகம், ஒரு அருமையான புத்தகம், படிப்பவருக்கும் எளிய முறையில் நம்மளும் அடையலாமே நம்ம இலக்கை அப்படின்னு யோசிக்க வைக்கிற புத்தகம். இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப அடிப்படையில் சொல்லணுன்னா, நல்ல மனிதராக இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க, நீங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்பது அவசியம்தான், அதுக்கு ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடைங்க, அதே சமயம் மனிதாபிமானத்தோட வாழ்க்கையை வாழுங்க, உங்களுடைய வேலைகளில் நிறைய விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கோங்க, தேவையில்லாமல் நிறைய நீங்கள் எல்லாருக்கும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் போய் ஒம்பளை மாட்டிக்காதீங்க, நேரத்தை இழந்துடாதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை இழுத்துக்காதீங்க, நீங்கள் உங்கள் செயல்களை திரும்ப 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 அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் செய்கிற கரெக்டாக யோசித்து பண்ணுகிற போது வாழ்க்கை இன்பமாக இருக்கும், எளிமையாக நீங்கள் இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறார். நிறைய உதாரணங்கள் சொல்கிற சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு, நம்ம வந்து நம்முடைய லீடர்ஷிப் குவாலிட்டி காமிக்கிறக்காக நான் நிறைய பேருக்கு உதவ போகிறேன், நிறைய பிரச்சனைகளை தீர்க்க போகிறேன் அப்படிலாம் போய் நமக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயங்களை தலையிடுறோம். நமக்கு சம்மந்தமே இல்லாத அரசியலை பற்றி நிறைய நேரம் பேசுகிறோம், திரைப்படங்களை பற்றி நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கோம், நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோம், நிறைய பேர் நான் உதவ போகிறேன் பேர் வழின்னு போய் அவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்கிறோம், அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லி அவங்களை உதவ போகிறோம். இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு இழுத்து போடும், உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியை குறைத்து விடும். அதுக்காக பிறருக்கு உதவவே கூடாது, பிறருடைய பிரச்சனையை நீங்கள் தீர்க்கவே கூடாதுன்னா சொல்ல வரல. யாராவது உங்களை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன உதவிகளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு உதவ வேண்டும் என்பது உங்களுடைய வாழ்க்கை நோக்கமாக இருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்குன்னா அந்த இலக்கை அடையிறது தான் உங்கள் நோக்கமாக இருக்க முடியும். ஆக அந்த இலக்கு என்ன, அது சார்ந்து நீங்கள் பயணிக்கலாம். பயணிக்கிறப்ப ரொம்ப வேகம்லாம் தேவையில்லை, நிதானமாக ரிலாக்ஸ்டாக அந்த இலக்கை சென்றடைகிற பயணமும் இனிமையாக இருக்க வேண்டும். இலக்கை அடைஞ்ச பிறகு தான் சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணமும் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும். ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள் அப்படிங்கிறார். யாராவது வந்தாங்கன்னா சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள். அன்பாக காது கொடுத்து கேளுங்க. 4 பேர் பேசுனாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க. அவங்களுக்கு முடிஞ்சால் சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள். அவங்க கேட்டாங்கன்னா பண்ணுங்கள். மனிதாபிமானத்தோடு இருங்க, ஒரு கைண்டாக இருங்க. அதாவது ரூல்ஸ் பேசாமல் ஒரு அன்போடு இருங்க. உங்களை சுற்றி இருக்க மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். ஒரு நல்ல மனிதராக இந்த உலகத்திற்கு உங்களை எடுத்துக்காட்டும். அதெல்லாம் உங்களை இலக்கு நோக்கி அழைத்து செல்வதற்கான நிறைய பலங்களை கொடுக்கும், பலன்களையும் பலத்தையும் கொடுக்கும்ன்றார். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான விஷயமாக வாழ்க்கையை அனுபவித்து அந்தந்த நிமிஷங்களில் ரசித்து வாழுங்கள். அப்படி வாழ்ந்தீர்களே ஆனால் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, காரில் போகிறது மாதிரி தான் வாழ்க்கை. இலக்கு வெளியில் இருக்குது, நீங்கள் காருக்குள்ளே இருக்கீங்க, காருக்கு உள்ளே இருந்துட்டு வெளி உலகத்தை பார்க்குறீங்க, வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அடையிறீங்க. அது மாதிரி தான் வாழ்க்கையே இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தலைகீழாக பண்ணிகிட்ருக்கோன்றார். உதாரணத்துக்கு நம்ம படிக்கிறப்பயே நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தெரியும், இல்லை நமக்கு என்ன பிடிக்கும் பார்த்து படிக்கிறது இல்லை. எந்த படிப்புக்கு நீங்கள் டிமாண்ட் அதிகம் அதை படிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த வெளி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்க பார்க்குறீங்க. இங்கே தான் பிரச்சனை வருது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை படிங்க. வேலைன்னு போகிறப்ப எந்த துறையில் இன்றைக்கி வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த துறை சார்ந்து ஓடுறீங்க. தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேலை செய்ய பிடிக்குமோ அந்த வேலையை பாருங்கள். கார் வாங்குறப்ப என்ன கார் இன்றைக்கி டாப்பில் இருக்குது அதை நான் வாங்க போகிறேன் அப்படின்றீங்க. தேவையில்லை. உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும், உங்களுக்கு தேவை என்ன, காரில் போகணுமா, எவ்வளோ வேகத்தில் போகணும், அதுக்கான சின்ன கார் இருந்தால் கூட போகிறோம், அதை வாங்கிக்கோங்க. ஆக உலகத்தில் என்ன நடக்குது, இது என்ன பெருசு அதை நான் வாங்குவேன், இதை நான் வாங்குவேன், வெளியிலேருந்து யோசிக்காதீங்க. உங்கள் உள்ளேருந்து யோசிங்க. உங்களுக்கு என்ன தேவை, இது போருமே, நம்முடைய தேவை, நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கை அடைய இது இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி யோசிச்சிங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. இழுத்து போட்டுட்டு மன அழுத்தங்களையும் ஸ்ட்ரெஸ்ஸு சொல்கிறோம்ல, மன அழுத்தம், ரத்த அழுத்தம் அதெல்லாம் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் உருவாக்கிட்டு கஷ்டப்பட மாட்டீங்க. வாழ்க்கையை அமைதியாக இன்பமயமாக வாழ முடியும் அப்படின்றாங்க. இன்னொன்று, நிறைய பேர்ட்ட பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. நம்மளை சுற்றியுள்ள மக்கள் பெர்ஃபெக்டாக இருக்க தான் மாட்டாங்க. அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்கங்க. மனிதர்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாமல் நடு ரோட்டில்னு சண்டை போடாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. ஒய்ஃபாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஆர்கியூ பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. சின்ன விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போயிடுங்க. வேணுமா, ரைட், ஓகே பண்ணிப்பா, உனக்கு பிடிக்குதா பண்ணிக்கப்பா. இதில் வந்து நான் போய் நின்றுலாம் சண்டை போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தன் மோதிட்டான்,
சரிப்பா அடிபட்டுச்சாப்பா பார்த்து போப்பா, போயிட்டே இருங்க. ஏன் வண்டியில் எப்படி மோதுனா, நான் கரெக்டாக தான் வந்தேன், நீ தெரியாமல் வந்தேன், சண்டை போட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அன்றைக்கி பொழப்பு கெடும். அது தேவையில்லைங்கிறார், விட்டு கொடுத்து போங்க. நான் அன்றைக்கி ஒருத்தர் வீட்டுக்கு போய் பார்த்தேன், பேஸ்ட்டு பின்னாடி இருந்து அவர் பிதுக்கிறாரு, பையன் வந்து நடுவில் பிதுக்கிறான், சண்டை வருது. பேஸ்ட் எப்படி தான் பிதுக்கணுன்றார். எப்படி பிதுக்கினா என்ன, பேஸ்ட்டு தானே, விட்டு கொடுத்து போங்க. சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க. அதான் சொல்கிறார், டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடாதீங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு வியர்வை சிந்தாதீர்கள். நீங்கள் பெரிய இலக்கிற்காக பிறந்தவர், பெரிய போர்க்களத்தில் போரிடுவதற்காக நீங்கள் பிறந்தவர். அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள்ன்றார். ரொம்ப அருமையான வாசகங்க, எழுதி வச்சுங்க. சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள், நீங்கள் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர். அது ரொம்ப முக்கியம். அங்கே சண்டையிடக்கூடிய போர்க்களம் உங்களுக்கு தகுதி இல்லாதாக இருந்துச்சுன்னா விட்டுட்டு போயிடுங்க. சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டு இந்த வீட்டில் வந்து நம்ம டாய்லெட்டில் வந்து ரெஸ்ட் ரூமில் தண்ணி வைக்கல வாளியில் அப்படின்னு தினம் சண்டை நடக்கிற வீடெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. வைக்கலையா, வைக்கல, அவ்வளோதான், ஓகே ஃபைன். அப்புறம் என்ன, அடுத்து என்ன? இதில் போய் நம்ம சண்டை போட்டுறக்கூடாது. நான் யார் தெரியுமா அப்படின்னு. செக்ரட்டரி வந்து நோட் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி நான் திட்டக்கூடாது. நோட் எடுத்துகிட்டு வரலையாமா, நாளைக்கு நோட் எடுத்துகிட்டு வா, முடிஞ்சு போச்சு. நிறைய விஷயங்களை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காமல் போனீங்கன்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறார். அதனால் போகிற போக்கில் வாழ்க்கையை ஏற்றுக்கங்க, ரொம்ப மெனக்கடாதீங்க, கஷ்டப்படாதீங்க, உங்களையும் கஷ்டப்படுத்திக்காதீங்க, சுற்றியுள்ள மனிதர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி செய்கிற போது நீங்கள் இலக்கை அடைவதில் வலியே தெரியாது, அழகாக அடைஞ்சிடலாம், கஷ்டமே கிடையாது அப்படின்றார். வாழ்க்கை எவ்வளோ எளிமையாகவும் வாழ முடியுமா அப்படின்றத நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து முடிச்சோட உங்களுக்கு உணர்வீங்க. அவ்வளோ நல்ல கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்காரு. சண்டை போடாதீங்க, அடுத்தவங்களுடைய பிரச்சனை தலையிடாதீங்க. அடிக்கடி நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னென்னா, நான் சரியான வேலையை செய்து கொண்டிருக்கிறேனா, இல்லை நான் செய்கிற இந்த வேலை என்னை இலக்கு நோக்கி பயணிக்க வைக்குமா, என்னுடைய இலக்கை அடைய உதவுமா? இந்த கேள்வி மட்டும் அடிக்கடி கேட்டுக்குங்க. ஏன்னா ஒரு நாளில் பாதி நேரம் நம் இலக்கிற்கு சம்மந்தம் இல்லாத வேலையை செஞ்சிட்ருக்கோமா. யாரோ ஒருத்தருக்கு உதவுறது, யாரோ ஒருத்தருக்காக ஆர்கியூ பண்ணுறது, பற்றியோ பேசுகிறது, சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போய் நின்றுட்டுருக்குது. இதெல்லாம் நிறைய நடக்குதான் எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும். நம்ம திரும்ப கேட்டுக்கொள்ள வேண்டியது, நான் சரியான வேலை செய்துட்ருக்கேனா, என்னுடைய இலக்கை அடைவதற்கு இந்த வேலை உதவுமா, இந்த சின்ன சண்டையை நான் போட்டு தான் ஆகணுமா, இது எனக்கு தேவைதானா, இது அப்படி மாற்றி பண்ணால் எனக்கு பயனுள்ளதாக இருக்குமே. இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்குள்ளேயே யோசிங்க. எவ்வளோக்களோ உங்களுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்களோ விட்டு கொடுத்து போகிறீங்களோ, எவ்வளோக்களோ அடுத்தவரை அனுசரித்து கொண்டு போகிறீர்களோ, அவ்வளோக்களவு வாழ்க்கை இனிமையாக இருக்கும், இலக்கையும் நீங்கள் அடைய முடியும். இதுதான் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் சொல்கிற விஷயம். இந்த ரொம்ப அருமையான புத்தகங்க, வாழ்க்கையில் முடிஞ்சவர்க்கா படித்து பாருங்கள். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். கீழே ஒரு லைன் போட்டுருக்கார், அட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்றார். வாழ்க்கை முழுது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம சின்ன விஷயங்களுக்காக வேர்வை இழக்கக்கூடாது. நாம் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர்கள். அதனால் பெரிய போர்க்களத்தில் மட்டுமே போரிடுவோம், மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போவோம், மனிதர்களை மனிதாபிமானத்தோடு அரவணைத்துக் கொள்வோம் அப்படிங்கிறத அந்த புத்தகத்துடைய ஓன்லைன். இந்த புத்தகத்தை படிங்க. ரொம்ப படித்தா மட்டும் பத்தாது, வாழ்க்கையிலையும் அதை செயல்படுத்தி பாருங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும், உங்கள் இலக்கையும் அடைய முடியும், நீங்களும் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.